வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி மேக் பண்ணுறது பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் அந்த இப்போ இமேஜ் எப்படி நான் ஸ்லைட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கரெக்டாக இந்த அளவுக்கு மட்டும் ஸ்லைட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையும் வேணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லைட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ அந்த லைட் பிஎன்ஜி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே லைட்டாக ஷேடோ மாதிரி செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். அது ஃபுல் சைஸ் இல்லைனா ஆஃப் சைஸ். ஸோ அது எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் உங்களுக்கு எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோ இருக்கும். ஸோ அந்த ஷேடோவில் கரெக்டாக வந்து ஷோ ஆகணும். ஸோ டச் ஆகிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஷோ ஆகும். இப்போ அந்த லைட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ண லைட் பிஎன்ஜியோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் மேலே இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபேஸ் மேலே இருக்கான்றதை பார்த்துட்டு இப்போ மறுபடியும் உங்கள் ஃபோட்டோ மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைட்னஸ் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் போய்டும். இப்போ ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு பார்க்க லுக்காக வந்து ஷோ ஆகும். இதே நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் ஃபுல் சைஸ் ஃபோட்டோ இல்லை இந்த மாதிரி இல்லை அப்படின்னா மறுபடியும் கீழே ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கும், கொஞ்சம் ஆஃப் சைஸ் ஃபோட்டோ மாதிரி. இதை கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அந்த ஷேடோ மாதிரி இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைப்பில் நீங்கள் ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக அந்த ஷேடோ மேலே செட் பண்ணாலும் சரி, இல்லை ஆஃப் சைஸ் ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி செட் பண்ணாலும் சரி, அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிவிட்டு பக்கம் டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு போல்டான ஃபாண்டே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே ஸ்டோர் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலர் வந்துட்டு இதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஷேடோ இருக்கும். ஷேடோலாம் தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கம் பார்டர் இருக்கும். பார்டரை வேணும்னாலையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமையும் டைப் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷனில் வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது ஸ்டைலிஷான ஒரு ஜாயிங் லெட்டர் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து ஜூம் பண்ணி இப்போ இந்த ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட்டு கீழே வந்துட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் வந்து தேவை அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோட்டோ நம்ம எடிட் பண்ணியாச்சு. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவை இன்னும் கலர் கரெக்ஷன் பண்ணணும். அப்படியே ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து வீடியோவை எடிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ண வாட்டி ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள்.
கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஒவ்வொரு செட்டிங்காக லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் ஒவ்வொரு செட்டிங்கும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த அலைட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் கீழே டூல்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஷார்ப்னஸாக இருக்கும். ஸோ ஃபோட்டோ ஹெச்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெச்டி இல்லாத மாதிரி இருக்குது. பட் நீங்கள் ஹெச்டிஎஃப் ஃபோட்டோ வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.